Unit 2 Part C first question. For the radial network shown in the figure, 3-phase fault occurs at F. இங்கே வந்து fault occur ஆகுதுன்றாங்க சரியா. Determine the fault current and the line voltage at level kV bus under fault conditions. கொடுத்துருக்க டயக்ராமில் வந்து level kV நம்ம பேஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. let MVA base new value equal to 10 MVA from kV base new value level kV. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கீங்க, ஜென்ரேட்டர் 2 ஜென்ரேட்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு லைனு ஓவர் ஹெட் லைன் ஒன்று, டிரான்ஸ்ஃபார்மர் லைன் ஒன்று, இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் 2, இங்கே ஒரு கேபிள். ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், பெர் யூனிட் வேல்யூ. ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் 1 எல்லாத்துக்குமே சேம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஜென்ரேட்டர் 1க்கு ZPU ஈக்குவல் டு இசட் கிவன்னா ஜென்ரேட்டர் 1னா இதுக்கு என்ன ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ 15% இருக்கா. 15%னா 15 டிவைடட் பை 100 0.15. ஓகேவா. 0.15 இன்ட்டு KVB given divided by new. KVB givenனா இங்கே வந்து இந்த ஜென்ரேட்டர் கூட எது கனெக்ட் ஆகிருக்கு, லெவல் தானே கனெக்ட் ஆகிருக்கு, KV அதுதான் given. ஸோ லெவல் டிவைடட் பை நியூ வந்து நம்ம எடுத்தது அந்த வேல்யூ லெவல் the whole square இன்ட்டு MVAB நியூனா நம்ம எடுத்தது 10, கிவன்னா இங்கே 10 MVAன்னு இருக்குது கொடுத்துருக்காது, அதான் given 10. ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் .JPU தான் வரும் 15. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜென்ரேட்டர் 2க்கும் இசட் பெர் யூனிட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 12.5% ரியாக்டன்ஸா. 12.5%னா டிவைடட் பை 100 போட்டோன்னா 0.125ன்னு வந்துடும். 0.125 இன்ட்டு KV given by new. given வந்து ஜென்ரேட்டர் 2வும் லெவல் KV லைன் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கிவனு நியூ வந்து நம்ம எடுத்தது லெவல் தான், ஸ்கொயர் இன்ட்டு MVA given வந்து இதுக்கும் 10 MVA தான் கொடுத்துருக்காங்க. 10 MVA நியூ வந்து நம்ம எடுத்தது இங்கே 10, கிவனும் இங்கே இதுக்கு ஜென்ரேட்டர் 2க்கு 10 தான். இதை சால்வ் பண்ணாலும் 1 தான் வரும். ஆன்சர் சேம் 0.125 பெர் யூனிட் வேல்யூவில் எழுதிக்கணும். ஓகேவா. ஜென்ரேட்டர் 1 2க்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு இசட் பெர் யூனிட் ஈக்குவல் டு கிவன். டிரான்ஸ்ஃபார்மர் ரியாக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10%. 10 டிவைடட் பை 100 வந்து 0.1 இன்ட்டு KV வந்து KV வேல்யூ கிவன் பை நியூவா. KV வேல்யூ கொடுத்துருக்கிறது வந்து இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, லெவல் KV கூட தான் டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் ப்ரைமரி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ லெவல் வந்து கிவன்னு, நம்ம எடுத்தது நியூவும் லெவல் தான், ஸ்கொயரு. இது வந்து நியூ MVA நம்ம எடுத்தது 10, இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் 10 MVA தான் இருக்குது. ஸோ கிவனும் 10. சால்வ் பண்ண J0.1 பெர் யூனிட் வேல்யூ. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் லைனுக்கும் கேபிளுக்கும் மட்டும் ஃபார்முலா மாறும். இசட் பெர் யூனிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் பை KVB ஸ்கொயர் நியூ MVAB நியூ. இப்போது டிரான்ஸ்மிஷன் லைன்னா இதான் டிரான்ஸ்மிஷன் லைன், ஓவர் ஹெட் லைன். இங்கே வந்து வரது வந்து லெவல் KV, ஆனால் இங்கே சேஞ்சஸ் இங்கே இருக்கிறது 33. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் வந்து சேஞ்ச் நடக்குது கிலோ வோல்ட்டில், அதனால KVB நியூ வந்து வேறு வேல்யூ வரும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் தான். KVB நியூ ஈக்குவல் டு இதுக்கோ தனியாக ஃபார்முலா, ஓல்டு வேல்யூ யூஸ்டு. ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ யூஸ் பண்ணோம் நம்ம, இன்ட்டு எந்த வேல்யூலேருந்து சேஞ்சுடு ஃப்ரம். இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எக்ஸாம் இப்படி எழுதி வச்சிருக்கூடாது. KVB நியூனா ஓல்டு வேல்யூ என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், நம்ம எல்லாத்துக்கும் லெவல் தானே யூஸ் பண்ணியிருந்தோம். சேஞ்சு டு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் லெவல்லேருந்து 33க்கு சேஞ்ச் ஆகியிருக்கு, புதுசாக வந்தது 33. சேஞ்சு டு 33 எதுலேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஃப்ரம் லெவல்லேருந்து 33க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் கேன்சல்னால் 33 KVன்னு தான் இருக்கும்.
ஸோ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ZPU ஈக்குவல் டு MVABலலாம் எந்த சேஞ்சஸும் நடக்காது. நம்ம எடுத்துக்கணும்ல 10 அதே தான் எடுத்துப்போம். Z ஆக்சுவல்னால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 30 கிலோமீட்டர் ஓவர் ஹெட் லைனுக்கு இது. அப்போ 30 இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டர்னால் 30 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டேர்மை இன்ட்டு பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 30 இன்ட்டு 0.27 ப்ளஸ் J 0.36 டிவைடட் பை இது KVB ஸ்கொயர் நியூ வேல்யூ கண்டுபிடிச்சது 33 the whole square into 10. ஓகேவா? இதை கேல்சியில் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 30 இன்ட்டு 0.27 இன்ட்டு 10 டிவைடட் பை 33 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 0.0744 வரும். கேல்சி இல்லை என்கிட்ட, டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ கேல்சி இல்லை. ஜே வேல்யூ வந்து அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் போடும்போது 30 இன்ட்டு 0.36 இன்ட்டு 10 இன்ட்டு டிவைடட் பையில் இந்த வேல்யூ போட்டிங்கன்னா 0.0992 per unit வேல்யூ. இது டிரான்ஸ்மிஷன் லைன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு G1 G2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிரான்ஸ்மிஷன் லைன் 1. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு அப்புறம் இந்த கேபிள் கண்டுபிடிக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு நம்ம பழைய ஃபார்முலாவே தான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, இந்த ஃபார்முலாவே தான் யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு Z per unit is equal to Z given. Transformer 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க 8%, 8/100 வந்து 0.08J into KVB given வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து டிரான்ஸ்மிஷன் லைனை தாண்டி வருது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்ன KVB நியூ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 33. ஸோ இனிமேல் வரத்துக்கு KVB வேல்யூ வந்து நியூவில் 33 தான் எடுத்துப்போம். டிரான்ஸ்மிஷன் லைன் தாண்டி வர்றதுக்கெல்லாம் டிரான்ஸ்மிஷன் லைன் தாண்டி தானே T2 வருது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் கிவன் வந்து 33, நியூவும் 33. நியூ இப்போ கண்டுபிடிச்சோம், கிவன் வந்து இங்கே 33 தான் வருது. ஸோ அதனால் 33 ஸ்கொயரு இன்ட்டு MVAB கிவன் வந்து 10. இங்கே MVA வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஃபுல்லாகவே MVAB 10 தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை நியூவில். கிவன் வந்து இங்கே 5ன்னு இருக்குது. ஸோ 5 இது கேல்சியில் சால்வ் பண்ணால் 0. இது 5 1s are 2 7 0.8 into 2 0.8 into 2 வந்து 0.16 per unit. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேபிளுக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் சேம் ஃபார்முலா, அதை தான் திரும்பி இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு இங்கே KVB நியூ தேவை. எதுக்குன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் வந்து இங்கேருந்து இங்கே சேஞ்சஸ் நடக்குது. இங்கே வர டிரான்ஸ்ஃபார்மர் லைனுக்கு கேவியில் சேஞ்ச் இருக்குது. சேஞ்ச் இருந்தாலே இந்த KVB நியூ புதுசாக கண்டுபிடிக்கும். சரியா? KVB நியூக்கு ஃபஸ்ட்டு ஓல்டு வேல்யூ என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் 33ன்ட்டு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்ல. சேஞ்சு 2னா எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆகும் 33லேருந்து 6.6க்கு சேஞ்ச் நடக்குது இந்த லைனில். ஸோ எது சேஞ்ச் ஆச்சோ 6.6 மேலே வரணும். எங்கேருந்து சேஞ்ச் ஆச்சோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங், இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுதுல, இப்படி இருந்தோம். 33 கேன்சல் ஆகிட்டு 6.6 கிலோவோல்ட். இப்போது இந்த கண்டுபிடிச்ச நியூ வேல்யூவை இந்த வேல்யூ Z per யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் Z ஆக்சுவல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 0.135 ப்ளஸ் J. இது வந்து பெர் கிலோமீட்டருக்கு, இங்கே வந்து 3 கிலோமீட்டர் கேபிள் இருக்குது. ஸோ இந்த டேர்மை 3ஆல் இன்ட்டு பண்ணி எழுதிக்கணும். 3 into 0.135 plus J 0.08 divided by KVB square new 6.6 the whole square. இதை கண்டுபிடிச்சாங்க. MVAB எப்பயுமே 10 தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 into இந்த வேல்யூ இன்ட்டு 10 into divided by 6.6 ஸ்கொயர் போட்டோன்னா 0.0931 ப்ளஸ் J into Jக்கு 3 into 0.08 into 10 divided by இந்த வேல்யூ போட்டால் 0.055 per unit வேல்யூ. ஓகேவா? எல்லாத்துக்குமே வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு 2 ஜென்ரேட்டர் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கியா ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ 2 ஜென்ரேட்டர் ப்ளஸ் மைனஸ் இது எப்பவுமே 1 ஆங்கிள் டிகிரியில் தான் இருக்கேன். ரெண்டு ஜென்ரேட்டரும் காமனாக ஒரு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் இது 1, இது செகண்ட் தான் எடுத்துக்கலாம். ஜென்ரேட்டர் 1க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 0.15, ஜென்ரேட்டர் 2க்கு 0.125.
ஸோ 0.15 J 0.125 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது கூட கண்டினியூஸாக என்ன கனெக்ட் ஆகிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 1 சீரீஸாக அப்படியே லைனாக கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைனு, டிரான்ஸ்ஃபார்மர் 2 கேபிள் நார்மே கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிரான்ஸ்மிஷன் லைனு, டிரான்ஸ்ஃபார்மர் 2 கேபிள், இங்கே தான் ஃபால்ட் அக்கர் ஆச்சு. ஸோ ஃபால்ட் வந்து எஃப்னு எழுதிக்கோம் ஓகேவா. இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் எழுதிக்கோங்க, வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் 1 2 இது டிரான்ஸ்மிஷன் லைன், இது கேபிள், இது ஜென்ரேட்டர் 1 ஜென்ரேட்டர் 2 எல்லா வேல்யூஸும் எழுதிட்டு நம்ம வந்து ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 2 ரெசிஸ்டர் பேரலெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், இது வந்து ரியாக்டன்ஸ். ரெசிஸ்டர் பேரலெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், R1 R2 டிவைடட் பை R1 + R2 போடுவோமா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 15 இன்ட்டு Z 125 + 0.125 இதை சால்வ் பண்ணோன்னா ஜே இங்கேயும் ஜே ஆட் பண்ணோன்னா இங்கே J² 0.1875 J 0.275 ஜேவும் ஒரு ஜேவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் ஜே. இது அப்படியே நார்மலாக டிவிஷன் பண்ணிங்கன்னா 0.068. ஸோ இது ரெண்டுத்தையும் பேரலல் பண்ணி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு சரியா. இது எல்லாமே சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்தால் இது எல்லாமே சீரீஸில் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரியல் டேர்மு, இதில் ஒரு ரியல் டேர்ம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சீரீஸில் இது 4 இருக்குது. ரியல் டேர்ம் ஆட் பண்ணோன்னா 0.0744 0.093 இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோன்னா 0.1674 வரும். ப்ளஸ் ஜே டேர்ம் எல்லாத்தையும் 0.1 இந்த ஜே டேர்ம், 0.16 ஜே டேர்ம், 0.055 ஜே டேர்ம் இதை ஆட் பண்ணோன்னா ஜே 0.4142 வரும். சீரீஸ் கனெக்ஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இந்த 4 இதுக்கு பதில் ஒரே ஒரு டயக்ராம் வரையில, ஒரே ஒரு ரியாக்டன்ஸு, இது ரெண்டும் பேரலாக இருந்ததில்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரியாக்டன்ஸ். இங்கே வந்து 1 ஆங்கிள், இதோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சது ஜே 0.068, இதுக்கு வந்து 0.1674 ப்ளஸ் ஜே 0.4142 ஓகேவா. இங்கே வந்து ஐஎஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஃபால்ட்டு கரண்ட் சரியா. இது ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கா. இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும், மொத்தமாக சர்க்யூட் இன்னும் ரெடியூஸ் ஆகும். ஜே டேர்ம் மட்டும் ஆட் பண்ணணும், ரியல் டேர்ம் அப்படியே இருக்கேன் 1674 ப்ளஸ் ஜே டேர்ம் ஆட் பண்ணோன்னா 4142யும் 0.68யும் ஆட் பண்ணோன்னா 4822 வரும் ஓகேவா. இங்கே ஐஎஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இது தெவெனினுக்கு சர்க்யூட்க்கு ரெடியூஸ் பண்ணிட்டோமா. ஸோ ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு எப்பயுமே என்ன ஐனா என்னது VTH/RTHன்னு போடுவோம்ல, RTH + RL போடுவோம். இங்கே வந்து இங்கே தான் RLன்னு நம்மளுக்கு இருக்கும். இந்த சம்மில் இல்லாதனால 0 மாதிரி RL கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போது வோல்டேஜ் வந்து இது ETH, இங்கே வந்து ETH டிவைடட் பை ZTH போடுவோம். ETH தான் 1∠0, ZTH வந்து இந்த ஃபுல் ரியாக்டன்ஸ் 1674 ப்ளஸ் ஜே 4822. ஸோ ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணோன்னா 1 டிவைடட் பை இது பண்ணோன்னா 6425 வரும், மைனஸ் 1 டிவைடட் பை இந்த டேர்ம் டிவைட் பண்ணோன்னா ஜே அப்படியே இருக்கும் 1.85. ஜே மேலே வர்றதால மைனஸ் ஜேன்னு ஆகிடும் ஓகேவா. இதை போலார் ஃபார்மில் மாற்றினோன்னா 1.958 ஆங்கிள் 70 + 85. இப்போ கால்சியில் போலார் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு வந்து கால்சியில் மோட் 2 காம்ப்ளெக்ஸ் 2ல் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே டைப் பண்ணிடணும். இதை அப்படியே கால்சியில் டைப் பண்ணும்போது 0.6425 மைனஸ் 1.85. ஜே வந்து நம்பர் எழுதிட்டு லாஸ்ட்டில் போடணும். ஷிஃப்ட் அழுத்திட்டு அந்த 1 நம்பருக்கு மேலே ஒரு இது இருக்கும், ஐன்ட்டு இருக்கும் கால்சியில். ஷிஃப்ட் அழுத்திட்டு ஐ அழுத்தினீங்கன்னா இங்கே ஐன்னு வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா இங்கே போலார் ஃபார்ம் வந்துடும், போலாருன்னு வந்துடும். இப்படி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் ஓகேவா. தெரிலனா யாராச்சும் தனியாக்கிடுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் போலார் ஃபார்மில் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த ஐஎஃப் கண்டுபிடிச்சது வந்து பெர் யூனிட் வேல்யூ. நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூவில் வேணும். நம்மளுக்கு என்ன தெரியும், பெர் யூனிட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஆக்சுவல் டிவைடட் பை பேஸ் வேல்யூன்னு தெரியும்.
ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது ஆக்சுவல் வேல்யூ வேணும். ஆக்சுவல் வேல்யூனா பேஸ் வேல்யூ அந்த சைட் போயிடுமா, பெர் யூனிட் இன்ட்டு பேஸ் வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ. நம்மளுக்கு இந்த பேஸ் வேல்யூ தெரியாது. பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. MVAB √3 இன்ட்டு KVB. ஓகேவா? MVABனா 10. இது வந்து மெகாவில் இருக்கிறதால 10⁶. நெக்ஸ்ட்டு √3. KVB வந்து 6.6 இன்ட்டு 10⁻3. இந்த கரண்ட்டுக்கு இந்த ஃபால்ட் இதுக்கு வர்றது வந்து 6.6 kV தானே, அதனால 6.6 தான் எடுத்துப்போம். 10 வந்து MVA எல்லாத்துக்கும் சேம் தான். இங்கே KVA கேபிளுக்கு எந்த ஃபால்ட் அக்கறை கேபிளுக்கு என்ன வருதோ அதுதான் எடுக்கும். ஸோ 6.6 10⁻3 கேன்னு இருக்கிறதால இதை சால்வ் பண்ணனா 874.77 ஆம்பியர் வரும் பேஸ் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ இப்போ இந்த பேஸ் வேல்யூவை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சது இது இன்ட்டு பண்ணால் ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிடும். ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிச்சது 1.95. 2 இல்லை 8, இங்கே 2 தான் வரும். 2 இல்லை 8 உங்களுக்கு என்ன வருதோ எழுதிக்கலாம். 2 - 70.85 ஆங்கிள் இன்ட்டு பேஸ் வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 874.77. இதை சால்வ் பண்ணோன்னா வெறும் ரியல் டேர்ம் மட்டும் இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே 1713 ஆம்ப்ஸ். ஓகே, இதுதான் IF கரண்ட். ஆக்சுவல் வேல்யூ ஆம்ஸில் கிடச்சிது. பெர் யூனிட்டில் எப்பவுமே எழுதக்கூடாது, ஆக்சுவலில் தான் இருந்தோம். ஸோ கன்வர்ஷனுக்கு இப்படி பண்ணோம். லைன் வோல்டேஜ் அட் லெவல் K. வோல்டேஜ் எப்பவுமே I இன்ட்டு ஆரா. இங்கே IF கரண்ட் கண்டுபிடிச்சது IF இன்ட்டு Z A to F. A to Fனா இங்கே எதுக்கு A to F போடுறேன்னா இந்த ரெண்டு ஜென்ரேட்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் A. சரியா? லெவல் கேவிலேருந்து ஃபால்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஜென்ரேட்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஏலேருந்து F வரைக்கும் இருக்க இம்பிடன்ஸ், அதனால தான் A to F போடுறோம். இது எல்லாமே ஆட் பண்ணி வர இம்பிடன்ஸ் தான் அங்கே போடணும். சரியா? இது எல்லாமே ஆட் பண்ண வர இம்பிடன்ஸ் தான் இந்த சீரீஸ் இம்பிடன்ஸ். ஸோ இதை தூக்கி அங்கே போடணும் அந்த வேல்யூவில். ZAFல IF நம்ம ரெண்டுமே இங்கே எழுதும் போது பெர் யூனிட் வேல்யூலே எழுதிக்கலாம். அப்புறமா ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம். 1.959 ஆங்கிள் 7085 952 இன்ட்டு Z ஆக்சுவல் வந்து அந்த கண்டுபிடிச்ச சீரீஸ் கனெக்ஷனில் இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸும் சேர்த்து 4142. இதை சால்வ் பண்ணால் 0.875 பெர் யூனிட் வேல்யூ கிடைக்கும். வெறும் இதை மட்டும் ஆட் பண்ணோன்னா இது நீங்கள் வந்து போலார் ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்கியா, இதை போலார் ஃபார்முக்கு மாற்றி இந்த ரியல் டேர்மையும் இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து லைன் வோல்டேஜ் கிடச்சது பெர் யூனிட் வேல்யூவில். நம்ம வந்து ஆக்சுவலில் கண்டுபிடிக்கணும்னா பெர் யூனிட் இன்ட்டு பேஸ் வேல்யூ. இங்கே பேஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்கிறது லெவல் கேவி தான். கண்டுபிடிச்ச வேல்யூ பெர் யூனிட்டு இன்ட்டு பேஸ் வேல்யூ லெவல் கிலோனா 10⁻3 அப்படி வரும். இந்த கேல்குலேட் போட்டால் 9.615 10⁻3 நான் கிலோ வோல்ட்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கும். G1 G2 டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு லைனுக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 2 கேபிளுக்கு. G1 G2 டிரான்ஸ்ஃபார்மர் 1 2க்கு ஒரே ஃபார்முலா, டிரான்ஸ்ஃபார்மர் லைனுக்கோ கேபிளுக்கோ சேம் ஃபார்முலா. டிரான்ஸ்ஃபார்மர் லைனுக்கு சேஞ்ச் நடக்கும். இங்கே லெவல் கிலோ வோல்ட்லேருந்து 33 கிலோ வோல்ட்டுக்கு சேஞ்ச் நடக்கும். ஸோ KVB நியூ அங்கே ஒன்று கண்டுபிடிப்போம். கேபிளுக்கும் 33லேருந்து 6.6க்கு ஒரு சேஞ்ச் நடக்கும். அதனால அங்கே ஒரு KVB நியூ கண்டுபிடிப்போம். ஓகேவா? மூணுத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டு G1 G2 ரெண்டும் பேரலாக இருக்குது. அந்த காமன் பாயிண்ட்லேருந்து மிச்சம் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் இதான் காமன் பாயிண்ட் ஏலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஓவர் ஹெட் லைனு 2 கேபிள் வரைக்கும் வருது. டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்ஃபார்மர் 2 கேபிள் ஃபால்ட் அக்கறா. ஓகேவா? இது எல்லாமே சீரீஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி ஒரு வேல்யூவாக எழுதிக்கிறோம். இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எப்படி பேரலல் போடுமோ அது மாதிரி ரியாக்டன்ஸை பேரலல் போட்டு எழுதிடணும். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கிடைக்கும். இது ரெண்டும் இப்போ சீரீஸில் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணி எழுதிடணும். அப்படியே ஆட் பண்ணி எழுதிட்டா தெவெனின் சர்க்யூட் கிடச்சிடும். தெவெனின் சர்க்யூட்டில் இங்கே வந்து ISன்னு இருக்கும், இங்கே நம்மளுக்கு IF இருக்கிறதால IF ஈக்குவல் டு ஃபால்ட் கரண்ட்.
IF equal to ETH by ZTH. ETH இது, ZTH வேல்யூ இது. ஸோ சால்வ் பண்ணால் போலார் ரெக்டாங்கிள் ஃபார்மில் கிடைக்கும். அது நீங்கள் போலாரில் மாற்றிக்கலாம். கேல்சியில் மோட் 2 காம்ப்ளெக்ஸ் 2ல் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது பெர் யூனிட் வேல்யூ. அது வந்து ஆக்சுவல் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் வேல்யூ ஃபார்முலா பெர் யூனிட் வேல்யூ வந்து ஆக்சுவல் டிவைடட் பை பேஸ். நம்மளுக்கு வந்து பேஸ் வேல்யூ தெரியாது. பேஸ் வேல்யூக்கான ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. பேஸ் வேல்யூக்கு MVAB √3 KVB. MVA 10 × 10⁻, மெகான்றதால 10⁻6. KV வந்து கேபிளுக்கு வரும்போது நம்மளுக்கு கிடைச்ச KVB நியூ வேல்யூ எதுவோ அதான் போடணும். 6.6 தான் நம்மளுக்கு கிடைச்ச நியூ வேல்யூ. ஸோ 6.6 kV/10⁻³ கண்டுபிடிச்ச பேஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்ச பெர் யூனிட் வேல்யூவோட இன்டூ பண்ணோன்னா ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிடும் இன் ஆம்ஸில். ஓகே. நெக்ஸ்ட்டு லைன் வோல்டேஜ் அட் லெவல் கேவி. ஜென்ரலாக V = IR ஃபார்முலா மாதிரி தான். ஐக்கு பதில் ஃபால்ட் கரண்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சது, ஆருக்கு பதில் ஏலேருந்து F வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து லெவல் கேவின்னு தான் கேட்டிருக்காங்க. லெவல் கேவின்னா இங்கே இருக்க பாயிண்ட் தான் ஏலேருந்து F வரைக்கும் இருக்க பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருக்க ரியாக்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கும். A to F ரியாக்டன்ஸ் வேல்யூ இது. IF கண்டுபிடிச்ச பெர் யூனிட் வேல்யூ இது. ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோன்னா, இதை போலார் ஃபார்ம் மாற்றி இன்ட்டு பண்ணோன்னா இந்த ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூ வேணும். இது வந்து பெர் யூனிட் வேல்யூவில் கிடச்சிது. ஆக்சுவல் வேல்யூவில் வந்து வோல்டேஜ் வேணும்னா பெர் யூனிட் இன்ட்டு பேஸ் வந்து அவங்க இங்கே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க லெவல் கேவின்ட்டு. ஸோ கண்டுபிடிச்ச பெர் யூனிட் வேல்யூ இன்ட்டு லெவல் கேவின்ட்டு எழுதியிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் 9.615 kV கிடைக்கும். ஓகே.